வணக்கம். அன்புக்குரிய நண்பர் சேதுரங்கனை பற்றி ஒரு சின்ன வார்த்தை நான் சொல்லலான் இருக்கேன். நிறைய சொல்லலாம். லயன் சேதுரங்கன், இவர் ரொட்டேரியன் சேதுரங்கன். இவரோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சுறுத்துன்னு இருப்பார். எதாவது செய்யணும். அதானே ஒரு மனிதனுடைய இல்லையா, எண்ணத்தால் தான் மனிதன் வாழ்றான். எனக்கு அவரை ஒரு 10 வருடங்களுக்கு மேல குறைஞ்சது நான் சொல்றேன், என் மேலேயே தெரியும். எவ்வளவு வருடம் பழகினோன்றதை விட எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டோன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. அந்த வகையில ஐயா சேதுரங்கன் ஐயா அவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தா, காலேஜ் டேஸ்லயே பார்த்தீங்கன்னா இஸ் a வெரி குட் ஸ்பிரிண்டர். பாஞ்சு ஓடுவார், நல்லா சுருக்கம், அப்படியே வேகமா ஓடுவார். ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஈஸ் ஆஃப் அத்லெட்டிக் கேலிபர், நல்லா இருப்பாரு. இது இல்லாம என்சிசி, அதுல அண்டர் ஆஃபீஸரா, அதான் ஹையஸ்ட் ரேங்க் என்சிசில பார்த்தீங்கன்னா. மாதிரி என்எஸ்எஸ்ல லீடரா இருந்திருக்காரு. இது 2 திறனே அவருடைய நல்ல உடல்நிலை, உள்ள நிலை ரெண்டுமே நல்லா இருக்குன்றதுக்கான அடையாளம். அந்த வகையில் இஸ் ரியலி அ ப்ராமினன்ட் பர்சனாலிட்டி. அது இல்லாம அவருடைய நிலைப்பாடுகள் என்னென்ன, அவருடைய ஈடுபாடுகள் அப்படின்னா, ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான். 214 யாருக்கா உதவி செய்யணும், எந்த எதிர்பார்ப்பு தான் செய்யணும் அப்படின்னு. அதற்கு ஏற்றா போல அவருக்குடைய நல்ல மனைவி சரஸ்வதி மேடம். ரொம்ப, ஏன்னா ஒரு மனிதன் இயங்குறான்னா, ஒரு புரிந்த இல்லோர்க்கில்லை இகழ்வார் முன் ஏறுபோல் வீடு நடைன்னு வள்ளுவர் 59வது குறள்ல சொல்வார். அது மாதிரி சரஸ்வதி மேடம் எல்லா வகையிலும் அவருக்கு பக்கத்துணை. 2 மகளார் பெற்றெடுத்திருக்கிறார். ஒரு மகளாரும் திருமணமாகி குழந்தை இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல படிக்கிறாரு. இன்னொரு மகளார மருத்துவ சேவைக்காக அவங்கள மருத்துவர் ஆக்கியிருக்காரு, டாக்டர் ஆக்கியிருக்காரு. அவங்களும் நல்ல பணிகளை ரொம்ப சிறப்பா செய்யக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள். இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா, அவர் பணிபுரிந்த நிலையில 12 நாடுகள் சின்டாக்ஸ் இதுல பார்த்தீங்கன்னா அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ரிலேட்டட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அது ரிலேட்டட்ல பெரிய பதவியில் இருந்திருக்காரு. 12 நாடுகள் அவர் சென்றிருக்கிறார். இது சம்பந்தமான ஆய்வுகள், அது குறித்த நிலைப்பாடுகளை எல்லாம் அறிவதற்கு 12 நாடுகள் அந்த கம்பெனியே அந்த வகையா இவர் போயிருக்காரு. அந்த அளவு அவருடைய அறிவு தெரிவு, உலகம் சுற்றிய அனுபவம் எல்லாமே இவருக்கு இருக்கிறது. இன்னைக்கு ஓய்வு பெற்ற பின், அதாவது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இஸ் டூ பிஸி வித் சர்வீஸ் அவுட்லுக்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க பொகன் வில்லா பூங்கால அவர் ஒரு செக்ரட்டரியாகவும் நிறைய பணிகளை இன்று செய்து வருகிறார். மக்களுக்கு அந்த பூங்கா புனரமைத்தல், சீரமைத்தல், அது உடனிருந்து செய்தல், ஓய்வின்றி உழைத்தல், அங்கே ஸ்போர்ட்ஸ் நடத்துறது, அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு இணைந்து பணியாற்றுவது. அவர் போனாலே எல்லாரும் அப்படியே சந்தோஷமா அப்படியே கைத்தட்டி ஆரவாரத்தோடு கூடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குதூகல மனம் கொண்டவராக இருக்கிறார். அதையும் எடுத்து செய்கிறார். இப்போ பிரசிடென்ட் ஆஃப் ரோட்டரி அமைப்பினுடைய தலைவராகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இப்படி தன்னை ஈகம் செய்து சமுதாயத்தோடு ஒன்றிணைந்து செய்யக்கூடிய ஒரு அற்புத சான்றோனாகத்தான் கடன் என்ப நல்லவையெல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு 989 வள்ளுவர் சொல்வார். ஒரு நல்ல சான்றோர் நம்முடைய அன்புக்குரிய ஆற்றல் மிகு சேதுரங்கன் ஐயா என்றால் அது மிகையாகாது. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே தட் ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் என்பதிலே எனக்கு இருவேறு கருத்தில்லை. என்னுடைய நண்பர் என்று சொல்வதிலே எனக்கு அளவில்லா ஆனந்தம், மற்றற்ற மகிழ்ச்சி என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு அவரை சொல்லுவதில் என்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறேன். நன்றி. கேட்ட அனைவருக்கும் வணக்கம்.